மதியம் சரியான பசிங்க. நம்ம வந்து ஒரு நான்வெஜ் இன்றைக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக நான் சூஸ் பண்ண கடை தான் இந்த கடை. மதியம் சாப்பாட்டுக்கு மீன் ஃப்ரை பண்ண மீன் பீஸு, இந்த இவ்வளோ பெரிய பீஸுமே வந்து 60 ரூபா. சாப்பாடு வந்து அன்லிமிட்டெட் சாப்பாடு. அது எந்த கடைங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. நான் இந்த மாதிரி வந்து ஹோட்டல்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி போகிறது. அதுவும் வெஜ்ஜுக்கு வந்து நிறைய ஹோட்டல் போட்டிருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு இந்த டைம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டல் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த ஹோட்டல் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்ன காரணம்னா, நம்ம சாப்பிட்றோம், டேஸ்ட் நல்லா இருக்குங்கிற ஒரே காரணம் தான். ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அயோத்தியப்பட்டினம் வந்திருக்கோம். அயோத்தியப்பட்டினத்தில் நான் எனக்கு ஒர்க்காக வந்துட்டு சரி சாப்பிட்லாமா அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தேன். இது நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஹோட்டல் ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக அது வந்து அயோத்தியப்பட்டினம்லேருந்து என்னடா ஆத்தூர் போகிற ரோட்டில் இந்த ஹோட்டல் இருக்குது. கேரளா ஹோட்டல்னு சொல்லுவாங்க. ஹட்சன் கம்பெனிக்கு பக்கத்துலேயே அந்த ஹோட்டல் இருக்கும். அது என்ன ஃபேவரட் அப்படின்னா மீன் தான் இந்த கடையில் ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட்டு. நானும் வந்து இப்போ இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இந்த லைன் வரும்போதுலாம் இங்கே தான் சாப்பிடுவேன். ஸோ நான் 2 கடையில் சாப்பிடுவேன். ஒரு தாபா ஒன்று இருக்குது, அது இல்லைன்னா இந்த கேரளா கடை. சரி, தாபாவில் வந்து சாப்பிட்லாமான்ட்டு வெயிட் பண்ணேன். பட்டு சரி மீன் சாப்பிடுவேன் ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. நான் இந்த மாதிரி வந்து ஹோட்டல்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி போகிறது. அதுவும் வெஜ்ஜுக்கு வந்து நிறைய ஹோட்டல் போட்டிருக்கேன். நான்வெஜ்ஜுக்கு இந்த டைம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டல் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த ஹோட்டல் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்ன காரணம்னா, நம்ம சாப்பிட்றோம், டேஸ்ட் நல்லா இருக்குங்கிற ஒரே காரணம் தான், வேற எதுவும் கிடையாது. அப்படியே வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிறது வந்து அயோத்தியப்பட்டினம். இந்த பேக் சைடில் எனக்கு இப்போ இந்த வண்டி வந்துட்டு இருக்க ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தியப்பட்டினத்துல இருந்து இது வந்து ஆத்தூர் போகிற ரோடு போயிட்டு இருக்கு. இது ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஆத்தூர் பைபாஸ். இந்த நீளத்துக்கு வந்து இப்போ பைபாஸ் இது. இந்த அயோத்தியப்பட்டினத்துலேருந்து அந்த ரோடு வந்து இதில் ஆத்தூர் ரோட்டுக்கு ஜாயின் ஆகும். ஸோ அந்த ஹோட்டலும் வந்து இந்த ரோட்டில் தான் இருக்குது. அப்படியே வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அப்படியே உங்களுக்கு எந்த ஹோட்டல் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து இந்த பைபாஸ் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு ஹட்சன் கம்பெனி இருக்கும். ஆனால் இங்கே கிடையாது, இன்னும் கொஞ்சம் போகணும். மின்னாம்பள்ளியும் மேட்டுப்பட்டி அதெல்லாம் போகிற இடத்துல தான் அந்த ஹோட்டல் இருக்குது. வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வந்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும் தான் அந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு நம்ம சேனல் பிடிக்கும். வாங்க அப்படியே அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து காரிப்பட்டி வந்துட்டோம். காரிப்பட்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் தான். இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா மின்னாம்பள்ளி அடுத்து காரிப்பட்டி. அப்படியே அந்த பாலம் முன்னே இப்போ வரும். பாலம் ஏறி இறங்கினோடனே அந்த கடை இருக்குது, ரைட் சைடில் வரும். கம்பெனி பார்த்திங்கன்னா ஹட்சன் அக்ரோ கம்பெனி, அதாவது ஆரோக்கிய பால்லாம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த ஹோட்டலு. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் போய் அங்கே சாப்பிட்லான்ட்டு. அப்படியே வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஆத்தூர் போகிற ரோடு. இந்த ரோட்டில் தான் போகணும். இந்த ஹட்சன் அக்ரோ கம்பெனி கொஞ்சம் தூரத்தில் வரும். ஸோ இதுவும் ஒரு பெரிய கம்பெனி தான். இது வந்து டெக்ஸ்டைல் ஸ்பின்னிங் மில் இங்கே இருக்கிறது. நம்ம வந்து கொஞ்சம் நேராக போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஆத்தூர் போகிற ரோடு. அந்த பாலம் இதில் ஏறி இறங்கினோடனே அந்த ஹோட்டல் வந்து ரைட் சைட்லேயே வரும்.
பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்துருச்சு, அர்ஜன் அக்ரோ. பெரிய கம்பெனியாக இருக்கும். நீங்கள் இந்த கம்பெனியை பார்த்தோன்னே அப்படியே வண்டி ஸ்லோ பண்ணிக்கலாம். இங்கே ரைட் சைடில் போனீங்கன்னா டிவைடர் வரும், வண்டி கிராஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஆத்தூர் ரோட்டில் ரைட் சைடில் இருக்க அந்த ஹோட்டல் வந்து இந்த கம்பெனிக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். அப்படியே பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வந்து கம்பெனிக்கு பக்கத்துலேயே இருக்கும், கேரளா மெஸ் அப்படின்னு. ரோட்டில் தான் போய் சாப்பிட போகிறோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், அப்படியே பாருங்கள். நீங்களும் சேலம் வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பைபாஸில் இருக்குது, கொஞ்சம் அவுட்ரு தான், இருந்தாலும் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெயில் அவ்வளோ தூரம் போனதுக்கு ஒரு நல்ல சாப்பாடு. மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம், அதனால் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து மீன் வந்தது. மீன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீஸ் வந்து 60 ரூபா, சாப்பாடு வந்து 80 ரூபா. சாப்பாடு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிடும்போது விலை இன்னொரு 10 ரூபா கம்மியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ விலை அதிகமாகிடுச்சு. சாப்பாடு 80, அன்லிமிட்டட் சாப்பாடு. மீன் வந்து ஒரு பீஸ் வந்து 60 ரூபா. இந்த ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து 60 ரூபா. டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பாறை மீன் தான். இன்னொரு மீன் வந்து சொன்னாங்க, அது என்ன நேம் ஞாபகம் இல்லை எனக்கு. அது ஒரு ஃபுல் மீனாகவே இருந்தது, அதுவும் வந்து 60 ரூபாயாட்டிருக்கு. சரியான வெயில் இன்றைக்கி, போகிறதுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னென்னு தெரியல. இந்த மாதிரி வெயில் வந்து நம்மளும் வெயிலில் சுற்றாதவங்க கிடையாது, வெயிலில் சுற்றிட்டே தான் இருப்போம். ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. போன வருஷத்தோட வெயில் அதிகமாக தெரியுது. போனதுக்கு ஒரு மீன் நல்லா வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ சூப்பரான டேஸ்ட்டு. இந்த ஹோட்டல் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு மேலே நான் இந்த ஹோட்டலை பார்க்குறேன், சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு ஒரு தோணுச்சு, நான் பர்சனலாக இந்த ஹோட்டல் விரும்பி போய் சாப்பிட்ற ஹோட்டல் தான். ஸோ அதனால தான் வந்து சரி ஓகே, டேஸ்ட் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் சொல்லலான்ட்டு தான் இந்த ஹோட்டல் இன்றைக்கி ரிவ்யூ எடுத்தேன். ஆக்சுவலாக நான்வெஜ் வந்து நம்ம போட்டதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான்வெஜ் ஹோட்டல் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த பக்கம் போனீங்கன்னா கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சாப்பாடு இருக்கும், மதிய டைமில் பரோட்டாவும் கொடுக்குறாங்க. ஹோட்டல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு. இனிமேல் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் ஒர்க்கில் வந்தது வந்து வேறு ஒர்க்காக வந்தேன், எனக்கு இந்த வீடியோ இருக்குன்னு. கேரளா மிஸ் நம்ம ரொம்ப நாளாக சாப்பிட்டு மிஸ் தான், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் எதாவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள்.